கடல்களுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆட்டம் போயிட்டு இருக்கு. ஆனா இது துப்பாக்கி, பீரங்கிகளை வச்சு நடக்கிற போர் இல்ல. இது முழுக்க முழுக்க சரக்கு கப்பல்களை வச்சு நடக்கிற ஒரு நிழல் யுத்தம். உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா மேல ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் போட்டாங்க இல்லையா? அதை சமாளிக்க ரஷ்யா ஒரு மர்மமான நிழல் கப்பற்படையை உருவாக்கியிருக்கு. இப்போ இதனால பெரிய நாடுகள் எல்லாம் ஒரு பெரிய மோதல் விளிம்புல வந்து நிக்குது. அப்படின்னா என்ன அது? வாங்க அதை பத்தி தான் நம்ம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். பிப்ரவரி 18, 2026 கிரெம்லினோட ஒரு பெரிய அதிகாரி நிக்கோலாய் பெட்ரூஷேவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்னன்னா, கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு கடற்படை தான் ஒரே கேரண்டி. இந்த கடற்கொள்ளை மாதிரி நடக்கிற தாக்குதல்களை நிறுத்தணும்னா அது தேவை அப்படின்னு சொல்றாரு. இது பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இது ஒரு நேரடி வார்னிங். ஆனா இங்க பெரிய கேள்வி என்னன்னா, அவரு சொல்ற கடற்கொள்ளையர்கள் யாரு? அவங்க பாதுகாக்க நினைக்கிற கப்பல்கள் எது? சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். கடல்ல ஒரு வார்னிங். முதல்ல இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். ரஷ்யாவோட பார்வையில பார்த்தா இது அவங்க மேல நடத்துற ஒரு எக்கனாமிக் அட்டாக். அதாவது வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒன்னு சேர்ந்து தங்களோட ஷிப்பிங்கை முடக்கறாங்க. அதன் மூலமா ரஷ்யாவோட பொருளாதாரத்தை காலி பண்ண பாக்குறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இது வெறும் ஒரு பிசினஸ் பிரச்சனை மட்டும் இல்ல, இது அவங்களோட வாழ்வாதார போராட்டம். அப்போ ரஷ்யாவோட பொருளாதாரம் எதை நம்பி இருக்கு? முக்கியமா 3 விஷயங்கள். ஒன்னு, எண்ணெய் ஏற்றுமதி. அடுத்து, பல கோடி மக்களுக்கு சாப்பாடா போற தானியங்கள். மூணாவதா, விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான உரங்கள். யோசிச்சு பாருங்க, இந்த 3மே நின்னு போச்சுன்னா ரஷ்யாவோட எக்கனாமி அப்படியே முடங்கிடும். அதனாலதான் பட்ருஷேவ் கொடுத்த வார்னிங் இந்த 3 சப்ளை லைனையும் பாதுகாக்கிறதுக்காக தான். சரி, இவ்வளவு தடைகள் இருக்கு, இதையெல்லாம் ரஷ்யா எப்படி சமாளிக்குது? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நாம பார்க்க போறது பகுதி 2. நிழல் கப்பற்படைனா என்ன? இந்த நிழல் கப்பற்படை, அதாவது ஷேடோ ஃப்ளீட், பேர்ல இருக்கிற மாதிரியே இது யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வேலை செய்யற ஒரு ரகசிய கப்பல் நெட்வொர்க். இதோட ஒரே ஒரு வேலை என்னன்னா, இன்டர்நேஷனல் தடைகளை எல்லாம் மீறி ரஷ்யாவோட சரக்குகளை உலகத்துல எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான். அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? அடிக்கடி கப்பலோட கொடியை மாத்துறது, கப்பல் எங்க இருக்குன்னு காட்டுற கருவிகளை ஆஃப் பண்ணிடுறது, யார் இந்த கப்பலோட ஓனர்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கம்பெனி அமைப்புகளை உருவாக்குறதுன்னு பல தந்திரங்களை யூஸ் பண்றாங்க. இந்த ஆபரேஷன் எவ்வளோ பெருசுன்னு நீங்களே பாருங்க. யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 600 கப்பல்கள் இந்த நெட்வொர்க்ல இருக்காம். அடேங்கப்பா! உலகத்துல இருக்கிற பல சின்ன நாடுகளோட மொத்த கடற்படையை விட இது அதிகம். உண்மையான நம்பர் இதை விடவும் ஜாஸ்தியா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கப்பல்களை ட்ராக் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. இது ஏதோ 1-2 கப்பல் பண்ற வேலை இல்ல. இது ஒரு பெரிய குளோபல் லெவல்ல நடக்கிற ஒரு ஷேடோ ஆபரேஷன். சரி, இந்த ஷேடோ ஃப்ளீட் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? கடல்ல நடக்கிற இந்த டாம் அண்ட் ஜெரி விளையாட்டுல இருந்து சில நிஜ சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். பகுதி 3, கையும் களவுமாக. ஒரு 2 கேஸ் எடுத்துக்கலாம். முதல்ல, மெடிட்டரேனியன் கடல்ல பிரான்ஸ் கிரிஞ்சுன்னு ஒரு கப்பலை மடக்கி பிடிக்குது. அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன? சிம்பிள், இது ரஷ்யாவோட ஷேடோ ஃப்ளீட்டை சேர்ந்தது அப்படின்னு. அதே மாதிரி அங்கிருந்து பல்லாயிரம் மைல் தள்ளி நார்த் அட்லாண்டிக்ல அமெரிக்கா மரினேராங்கிற இன்னொரு கப்பலை பிடிக்குது. அது மேல என்ன கேஸ்னா, வெனிசுலா மேல போட்டிருந்த தடைகளை மீறிடுச்சுன்னு. இப்ப பாருங்க, ஒரே விஷயம்தான். ஆனா ஒருத்தருக்கு அது சட்டப்படி சரி, இன்னொருத்தருக்கு அது கடற்கொள்ளை. ரஷ்ய அதிபர் புதின் இதை என்ன சொல்றாருன்னா, இது இந்த காலத்து கடற்கொள்ளைன்னு சொல்றாரு. ஆனா பிரான்ஸ் அதுக்கு பதிலுக்கு செம ஷார்ப்பா ஒரு பதில் சொல்லுது. ஐரோப்பிய தடைகளை மீறினா அதுக்கு ஒரு விலை கொடுத்தே ஆகணும்ண்டு. பாத்தீங்களா? ஒரே சம்பவம், ஆனா 2 பேருக்கும் அது 2 வேற வேற கதை. இந்த கப்பல்களை பிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்தான விஷயத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். பகுதி 4, கலினின்கிராட் ஒரு பதற்றமான புள்ளி. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பல்களை பிடிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு பிசினஸ் சண்டை கிடையாது. இது ஒரு டெஸ்ட் ரன், ஒரு ரிகர்சல் மாதிரி. எதுக்கு ரிகர்சல்னா, பால்டிக் கடல்ல ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அதுதான் கலினின்கிராட். ஒருவேளை நேட்டோ படைகள் அந்த இடத்த மொத்தமா பிளாக் பண்ணிட்டா என்ன ஆகும்னு பாக்குறதுக்கான ஒரு சோதனை தான் இதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பயமே. இந்த பயம் வெறும் பயமா மட்டும் இல்லாம ஒரு நேரடி மிலிட்டரி வார்னிங்கா மாறுது. பட்ருஷேவ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பேசி தீர்க்க முடியலன்னா அந்த பிளாக்கேட எங்க கடற்படை உடைச்செறியும்னு. இதுல எந்த ஒளியும் மறையும் இல்ல. இது நேரடியா போருக்கு விட்டுக்கிற ஒரு எச்சரிக்கை. சோ இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம் உலக அளவுல ஷிப்பிங்ல ஒரு புது டென்ஷனான சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. இது நம்மள கடைசி பகுதிக்கு கொண்டு வருது. பகுதி 5. இது கடற்கொள்ளையோட ஒரு புது யுகமா? அப்போ கடைசியா நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் தடைகள், இன்னொரு பக்கம் அதை மீற ஷேடோ ஃப்ளீட்னு போயிட்டு இருந்தா குளோபல் ட்ரேட் மறுபடியும் அந்த பழைய கடற்கொள்ளையர்கள் காலத்துக்கே திரும்பி போயிடுமா? சட்டத்திட்டங்கள் எல்லாம் காத்துல பறக்கிற இந்த கடல்கள்ல இனிமே என்னதான் நடக்கும்?
நம்ம உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.